வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்ட்டாக வந்துட்டு போன சிஸ்டர் பிரியங்காவோட பார்வதி பற்றி சொல்கிறாங்க. ஒரு மாத காலமாக ஒருத்தியே இந்த ஷோ வந்து ரன் பண்ணா. அது பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ தெரியாது. ஆனால் அவள் மட்டுமே அந்த ஷோவை ரன் பண்ணிக்கிட்டு வந்தா அப்படி சொன்னாங்க. அது அவங்க சவுண்டு விட்டாங்களோ இல்லை சவுண்டு விடலையோ இருந்தாலும் ஒவ்வொரு ப்ரோமோவும் பார்வதி திவாகர் இவங்கள வச்சே தான் அந்த ப்ரோமோ வந்துச்சு. நீங்கள் நிறைய பார்த்து 80% மேலே இவங்கள வச்சு தான் அந்த ப்ரோமோலாம் வந்துச்சு. இப்போதும் பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் இவங்களை அடக்கிறதுக்காகவே இந்த நால்வர் கூட்டணி வந்தது. வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த திவ்யா கணேஷாக இருந்தாலும் சரி, பிரஜினாக இருந்தாலும் சரி, சாண்ட்ராவாக இருந்தாலும் சரி, அமித் பார்கவ் வந்து செண்டியில் விளையாடுறாரு. ஆனால் இவங்க 3 பேரும் சுத்த வேஸ்ட். பார்வதியை எப்படியாவது மட்டும் தட்டணும், பார்வதியுடைய அந்த ஸ்கோரை வந்து நம்ம குறைச்சி காட்டணும், பார்வதி ஸ்கோர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தையே இவங்க வெளியிலேருந்து எப்படி விளையாடுறாங்கிறத பார்த்துட்டு திரும்ப இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் நான் நினைக்கிறேன் அநேகமாக பார்வதி தான் இந்த ஷோவோட வின்னராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு முன்னால் அந்த போட்டி இருந்த 20 போட்டியாளர்களுமே ஒரு ரவுண்டு கட்டி அடித்த பார்வதி இப்போ அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி, இந்த கெஸ்ட்டு 3 பேர் இவங்கெல்லாம் வந்த பின்னால் அப்படியே அவங்களுடைய கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் சேர்ந்து அவங்கள பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக தேர்வு பண்ணது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அந்தளவுக்கு தன்னை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த அடுத்த ரவுண்டு வரும்போது பாருங்கள் அவங்களுடைய விளையாட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி முன்னால் விட அதிகப்படியாக 2 மடங்கு அதிகப்படியாக அவங்க கேம் விளையாண்டு நிச்சயம் அந்த வின்னராக அவங்க தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.